பீப்புள்னு ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க. although Facebook இருக்கு, Instagram இருக்கு. இருந்தாலும் இது மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் எதனாலன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது இப்ப அதேதான். இப்ப நம்ம வந்து கொஞ்சம் கிரேசியான கை தான். ஸோ இது வந்து என் நண்பன் மட்டும்தான் புரிஞ்சுக்குவான் நிறைய நேரம். ஓகே. ஏன்னா நம்ம பேசுறதெல்லாம் கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். ஸோ அதனால ஜார்ஜ் என் கூட டிராவல் பண்ணனால போய் சிங்கத்தை இப்ப நீங்க போய் ஒரு சிங்கத்தை தொடுறீங்க, தொட்டுட்டு தடை கொடுத்துட்டு வந்தீங்கன்னா எவனும் நம்ப மாட்டான் ஆக்சுவலா. ஓகே. ஏன்னா அது உலகத்துல எவனாலையும் முடியாது. ஓகேங்களா. ஆனா அந்த மாதிரி நான் சிங்கம் சொல்ல, அந்த மாதிரி நிறைய சுச்சுவேஷன்ல நம்ம ஹேண்டில் பண்ணிருக்கோம் போது இதை ஜார்ஜ் கூட இருந்தே பாக்குறான். அதான் சொல்லுவான், நீ ஸோ அந்த மாதிரி ஒரு நாள் வந்து இந்த காலேஜ்ல நான் ஒரு 165 காலேஜ்ல பேசியிருக்கேன். எல்லாருமே வந்து இந்த ரிமோட்டு மோஸ்ட்லி ஐ சூஸ் டு டயர் 3 சிட்டிஸ் தான். ₹1 வாங்கினது எப்போதுமே அதை நம்மளே எல்லாமே அது குட்வில்ல தான் பண்றது ஒரு சொசைட்டிக்காக. அப்படி போய் பேசும்போது நிறைய அந்த இன்ஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்து சொல்லுவேன், என்னப்பா நீங்களாம் வந்து மார்க் ஜக்கர்பர்க் மட்டும்னாலதான் முடியுமா? வந்து வாட்ஸ்அப் கூகுள் எல்லாம் சிலிக்கான் வேலில இருந்து வரணுமா? ஏன் தமிழ்நாடுல இருந்து வர முடியாது? அதெல்லாம் பயங்கரமா பேசுவேன். ஓகேங்களா. அப்போ ஒரு நாள் மனசாட்சி நைட்டு ஒரு மணி 1:30 மணி இருக்கும், 3 மணி கூட இருக்கு தெரியல எனக்கு, நைட்டு மிட் நைட்டு. அப்போ வந்து காரி துப்புச்சு. ஓகேங்களா. என்ன சொல்லுச்சுன்னா, நீங்க தான் பெரிய டேஷ் மாதிரி பேசிக்கிறீங்களா, நீங்க தான் வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் வேல்யூபிள் சொல்லிக்கிறியே. ஓகே. அப்படின்னு என்னையவே காரி துப்புச்சுன்னு சொன்னேன். அந்த மாதிரி நீங்களே இந்த முயற்சி எடுக்கணும்னா சின்ன பசங்க எப்படி எடுப்பாங்க? எஸ்பெஷலி அவுட் ஆஃப் காலேஜ், ஜஸ்ட் அவுட் ஆஃப் காலேஜ், ஒரு 19, 20, 21 அதெல்லாம் ரொம்ப டஃப் ஆக்சுவலா. ஸோ இது உலகத்தின் தலை சேர்ந்த டெவலப்பர்கள் நாங்க ஆளு அப்படிலாம் சொல்லிட்டு நீயே இந்த முயற்சி எடுக்கணும் சின்ன பசங்க எப்படி செய்வாங்க? ஸோ வந்து இப்போ சிலிகான் வேலியில இருந்து தான் கூகுள், ஃபேஸ்புக், யாகூர்லாம் வரணுமா? வாட் எவர் இட் இஸ். ஓகே. வாட்ஸ்அப்ல இருந்து, இன்ஸ்டாகிராம்ல இருந்து, ஸோ இந்தியாவில ஏன் வர முடியாதுன்ற ஒரு கேள்விதான் அந்த ஸ்பார்க். ஸோ அப்ப இதை பண்ணலாம் அப்படின்னும் போது அப்ப நான் ஃபேஸ்புக்கை தான் ரெஃபரன்ஸ் எடுத்து சொல்லிக்கிட்டே இருப்பேன். அப்போ வந்து சரி ஓகே ஃபேஸ்புக்கை ஃபைட் பண்ணலாம் ஓகே அப்படின்னு நம்ம எல்லாம் களத்துல இறங்கும் போது ரிசர்ச்ல வந்து பாத்தீங்கன்னா 60 to 68% எல்லாமே இந்தியன்ஸ் நீங்க கான்ட்ரிபியூட்ஸ் டு ஃபேஸ்புக். ஸோ அப்படி ஆரம்பிச்ச அந்த ஸ்பார்க் தான். அப்ப நம்ம இந்தியாவில இருந்து ஒரு உலகத்தரமான ஒரு பொருளை ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ சண்டை செய்யணுன்ற ஒரு முயற்சியோட ஒரு நல்ல டீமோட இந்த முயற்சியை நம்ம செஞ்சிருக்கோம். ஓகே. வெற்றியோ தோல்வியோ அதை நம்மளை சாரட்டும். ஸோ வந்து வெற்றி அடைஞ்சா இன்னும் அது பல பேரை ஒரு அந்த அந்த பாதையை நோக்கி எப்படி வந்து இன்போசிஸ், நாராயணமூர்த்தி, அப்புறம் காக்னிசென்ட் இவங்கெல்லாம் ஒரு சர்வீசஸ்ல புரட்சி செஞ்சாங்களோ, எப்படி ஸ்ரீதர் பிரபு, கிரீஷ் இவங்கெல்லாம் சாஸ்ல புரட்சி செஞ்சாங்களோ, கஸ்டமர் B2Cன்னு சொல்லுவாங்க. கஸ்டமர் அதாவது எல்லாரும் டே டு டேல யூடியூப் யூஸ் பண்றீங்க, வாட்ஸ்அப் யூஸ் பண்றீங்க, இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றீங்க, ஃபேஸ்புக் யூஸ் பண்றீங்க, கிளப் ஹவுஸ் யூஸ் பண்றீங்க. அந்த புரட்சியை ஒரு தமிழனாக, ஒரு இந்தியனாக நம்மளால பண்ண முடியுன்ற ஒரு முயற்சி இது. 100% 200% we are going to win. மாற்று கருத்தே கிடையாது.